Taste the Daily. ஸ்டாலினின் மக்கள் விரோத திமுக அரசையும் திருப்பூர் மாநகராட்சியின் ஜனநாயக விரோத போக்கையும் கண்டித்து திருப்பூர் அதிமுக சார்பில் டிசம்பர் 3ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வாதிகார ஸ்டாலினின் திமுக அரசு அனைத்து வரிகள், அனைத்து விதமான பதிவு கட்டணங்கள், அரசு கட்டணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை என பல்வேறு வரி மற்றும் கட்டண உயர்வுகளை தமிழக மக்களின் தலையில் சுமத்தி வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் தொழில் வரியை பல மடங்கு உயர்த்தியுள்ளது எனவும், இவ்வாறு தமிழக மக்களை திமுக அரசு கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் இந்த வரிகளை ரத்து செய்யும் தீர்மானத்தை திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கழக கவுன்சிலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதனை திமுக அரசின் மேயர் ஏற்காமல் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தி விவாதங்கள் இன்றி கூட்டத்தை முடித்ததாகவும் கூறியுள்ளார். இதனை கண்டித்து மாமன்ற கூட்டரங்கில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் திமுக அரசையும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பெண்கள் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களையும் திமுக அரசின் காவல்துறை கைது செய்த நிலையில் எனது அறிக்கையினை அடுத்து விடுவிக்கப்பட்டனர் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலினின் மக்கள் விரோத திமுக அரசையும் திருப்பூர் மாநகராட்சியின் ஜனநாயக விரோத போக்கையும் கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அதிமுக சார்பில் அதிமுக கவுன்சிலர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கழக குழு தலைவர் அன்பகம் தலைமையில் 17 மாமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொள்ளும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைப்பார் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், ஆனந்தன், கழக அமைப்பு செயலாளர் திருப்பூர் சிவசாமி, திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மகேந்திரன், கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் குணசேகரன், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக அவைத் தலைவர் பழனிசாமி, திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை வழங்குவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பழச்சாறு வழங்கி முடித்து வைப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த போராட்டத்தில் திருப்பூர் மாநகரத்தைச் சேர்ந்த அனைத்து வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள், வியாபார பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.